Daily. Taste the Daily. என்னத்த ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? இந்தாங்க முதல்ல தண்ணிய குடிங்க. அத்தை, தண்ணி வேணும்னா நர்ஸ கூப்பிட வேண்டியதுதானே? அவசரப்பட்டு அப்புறம் தவறி விழுந்துட்டா என்ன ஆகுறது? என்ன, நான் போய் சேர்ந்துருவேன். ஐயோ அத்தை, இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கணும்னு நான் தினம் தினம் கடவுளை வேண்டிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க தான் பெத்த அம்மான்னு கௌதம்க்கு தெரியணும். அதுக்குள்ள ஏன் இப்படி விரக்தியா பேசுறீங்க? அதான் நீயே சொல்லிட்டியே விரக்தின்னு. அதை விட, ஆமா, எங்க உன்ன 2 நாளா காணோம்? அத்தை, ஆண்டவன் உங்களுக்கு நோய் உடம்புல கொடுத்து கஷ்டப்படுத்துறான். ஆனா எனக்கும் கௌதம்க்கும் உறவு வழியாவும் பகை வழியாவும் அதிகமான வலியை கொடுத்து மனசெல்லாம் ரணப்படுத்துறான். வலி தாங்க முடியாம அங்கேயும் இங்கேயும் ஓடுறதுனால உங்களை பார்க்க வர முடியல அத்தை, மன்னிச்சிருங்க. இலக்கியா, ஏதோ பொடி வச்சு பேசிட்டு இருக்க. யாரு உன்னை கஷ்டப்படுத்துறா? வேற யாரு? எல்லாம் அந்த எஸ்எஸ்கேவும் பைரவி மேடமும் தான். எஸ்எஸ்கேவா? அவன் உங்களை என்ன பண்ணா? நானும் கௌதமும் ஆதரவற்ற பெண்கள் இல்லம் ஆரம்பிக்கிறோம்னு சொன்னோம்ல, அதுக்கு ஒரு இடத்தை பார்த்து அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுற நேரத்துல அந்த எஸ்எஸ்கே உள்ள பூந்து நாசம் பண்ணிட்டான். அவனோட சேர்ந்து கௌதம் அம்மா ஸ்தானத்துல வச்சு பார்த்த பைரவி மேடமும் எங்களுக்கு எதிராக சதி பண்றாங்க. ஏன் இப்படி பண்றேன்னு அந்த எஸ்எஸ்கேவை கேட்க போனதுக்கு என்னையும் கௌதமையும் அலட்சியமா பேசிட்டான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? சொல்லிக்கிட்டே ஆதரவற்றோர் பெண்கள் இல்லம் ஆரம்பிக்க நாங்க ரொம்ப ஆசையா இருந்தோம். அந்த ஆசையில எஸ்எஸ்கே மண் அள்ளி போட்டுட்டான். எங்க கனவையே அழிச்சிடுவான் போல இருக்கு. படுபாவி, என்னதான் நிம்மதி இல்லாம பண்ண, இப்ப என் புள்ளையும் நிம்மதி இல்லாம பண்றியா? அத்தை, நாங்க பார்த்த பில்டிங் அந்த இல்லத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப சரியான இடம். அதனால அதே இடத்துல இல்லத்தை ஆரம்பிக்கணும்னு கௌதம் உறுதியா இருக்காரு. அந்த எஸ்எஸ்கே அதை தடுத்து கௌதம தோக்கடிச்சு தீர்வேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். என்ன பண்றதுன்னே தெரியல அத்தை. அந்த எஸ்எஸ்கேக்கு அவ்வளவு திமிரா? என் புள்ளைய கஷ்டப்படுத்தி பாக்குறானா? அவனை நான் விடவே மாட்டேன். என் புள்ளைய அழ வச்சான், அவனை கொலை பண்ண கூட நான் தயங்க மாட்டேன். அத்தை, அத்தை என்னாச்சு அத்தை? அத்தை, அத்தை கொஞ்சம் அமைதியா இருங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க அத்தை. அத்தை, இல்ல இலக்கியா, அந்த எஸ்எஸ்கேவை சும்மா விடக்கூடாது. அந்த ஆளு உயிரோட இருக்கிற வரைக்கும் என் பையனை சந்தோஷமா இருக்க விட மாட்டான். அவன் புத்தி விஷ புத்தி, பாம்பு அவனும் ஒண்ணு. அவன் அத்தை, நீங்க என்ன சொல்றீங்க? ஏன் இப்படி பதறீங்க? அத்தை, அந்த ஆளை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அத்தை. அத்தை, என்னாச்சு அத்தை? இலக்கியா, எஸ்எஸ்கே பத்தி உனக்கு தெரியாது. அவன் ஆரம்பத்துல இருந்தே இப்படிதான். சுயநலத்துக்காக யார வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் பலி கொடுப்பான். தான் நினைச்சதை சாதிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவான். பாவி, அவன் படு பாவி. என் புள்ள தோக்க கூடாது. இங்க பாரு, என் புள்ள தோக்கவே கூடாது. எஸ்எஸ்கேவை பத்தி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஐயோ அத்தை, அத்தை என்னாச்சு அத்தை? உங்க உடம்பெல்லாம் ஏன் நடுங்குது? அத்தை, எஸ்எஸ்கேவை பத்தி பேசினா ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அத்தை, ஐயோ அத்தை, சிஸ்டர், சிஸ்டர் ஒரு நிமிஷம் உள்ள வாங்களே. சீக்கிரம் வாங்க. அத்தை,
சிஸ்டர் மேடம் மேடம் என்னாச்சு? ஐயோ இருமல் அதிகமாகி உடம்பெல்லாம் நடுங்குது. மேடம் ஐயோ ரத்தம். ஐயோ சிஸ்டர் அத்தைக்கு ரத்தம் வருது சிஸ்டர். இவங்கள உடனே ஐசியூ வார்டுக்கு கொண்டு போகணும். இருங்க நான் போய் ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போங்க. அத்தை அத்தை ஐயோ அத்தை 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 ஐயோ அத்தை. கடவுளே என்ன காப்பாத்து. என் புள்ள மடியில தான் என் உயிர் போகணும். அத்தை ஐயோ அத்தை. இலக்கியா, அந்த எஸ்எஸ்கே பத்தி உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். அவன் அவன் அத்தை Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.